CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்து வரக்கூடிய PGTRB எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் என்ற பாடத்திற்காக மாடல் டெஸ்ட் சீரீஸாக நடத்தப்படும் தேர்வாகும். இது யூனிட் 4க்காக பார்ட் 1. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் தரப்படும். அதனை பார்த்து நீங்கள் தேர்வாக எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்தால் உங்களுக்கு மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வானது முதலில் அதற்குரிய மெட்டீரியல்கள் அனுப்பப்படும். அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது உங்களுக்கு நடத்தப்படும். இந்த தேர்வினை நீங்களும் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெற இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கங்கள் பெற்றுக்கொண்டு நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து உங்கள் மதிப்பெண்களை சரிபார்த்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது முதல் கேள்விக்கு போகிறோம். இது யூனிட் 4 பார்ட் 1 கல்வி உளவியல் பாடத்திற்காக. யூனிட் 4னுடைய முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நியூரானின் எந்த பாகம் தூண்டல்களை பெறும் பாகமாகும்? கீழ்கண்டவற்றுள் நியூரானின் எந்த பாகம் தூண்டல்களை பெறும் பாகமாகும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சோமா, டென்ட்ரைட், மையலின் ஷீத், ஆக்சான். இரண்டாவது கேள்வி, இன்சுலினை சுரப்பது டேஷ். இன்சுலினை சுரப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கல்லீரல், பிட்யூட்ரி, கணையம், தைராய்டு. மூணாவது கேள்வி, குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் என்ற நோய் ஏற்படுவதற்கான காரணம். குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் ஏற்படுவதற்கான காரணம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தைராக்சின் குறைவாக சுரப்பதால், தைராக்சின் அதிகமாக சுரப்பதால், இன்சுலின் அதிகமாக சுரப்பதால், இன்சுலின் குறைவாக சுரப்பதால். இதில் உங்களது விடை எது? நாலாவது கேள்வி, குழந்தைகளின் உடல் இயக்க செயல்பாட்டிற்கு டேஷ் ஆண்டுகள் ஆகும். குழந்தைகளின் உடல் இயக்க செயல்பாட்டிற்கு டேஷ் ஆண்டுகள் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 3, 4, ஓராண்டு. அஞ்சாவது கேள்வி, குழந்தைகள் எதன் மூலம் தர்க்க சிந்தனையை ஆரம்பிப்பதாக பியாஜே கருதுகிறார்? குழந்தைகள் எதன் மூலம் தர்க்க சிந்தனையை ஆரம்பிப்பதாக பியாஜே கருதுகிறார்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் அனுமானம் செய்வதன் மூலம், அடையாளம் காண்பதன் மூலம், பகுத்தாய்வு செய்வதன் மூலம், ஆராய்ச்சி செய்வதன் மூலம். ஆறாவது கேள்வி, டேஷ் வளர்ச்சிக்கு பிறகு உணர்ச்சி நரம்புகள் செயல்படத் தொடங்குகின்றன. டேஷ் வளர்ச்சிக்கு பிறகு உணர்ச்சி நரம்புகள் செயல்படத் தொடங்குகின்றன. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த ஒன்று வளர்ச்சியை அடைந்த பிறகு உணர்ச்சி நரம்புகள் செயல்படத் தொடங்கும். அது என்னன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆக்சான், டென்ட்ரைடுகள், சோமா, மையலின் ஷீத். ஏழாவது கேள்வி, நியூரானின் உடல் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். நியூரானின் உடல் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சோமா, மையலின் ஷீத், டென்ட்ரைடுகள், ஆக்சான். எட்டாவது கேள்வி, ஒரு குழந்தை டேஷ் மாதங்களில் ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது. ஒரு குழந்தை டேஷ் மாதங்களில் ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 16, 6, 19, 10.
9வது கேள்வி, குழந்தையின் புலன் இயக்கப் பருவம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். குழந்தையின் புலன் இயக்கப் பருவம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 5 முதல் 8 ஆண்டுகள், 2 முதல் 5 ஆண்டுகள், 7 முதல் 10 ஆண்டுகள், 0 முதல் 2 ஆண்டுகள். 10வது கேள்விக்கு வந்திருக்கோம். முறையான மனச்செயல்பாட்டு பருவம் டேஷ். முறையான மனச்செயல்பாட்டு பருவம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1 முதல் 5 ஆண்டுகள், 12 ஆண்டுகளுக்கு மேல், 2 முதல் 6 ஆண்டுகள், 1 முதல் 11 ஆண்டுகளுக்குள். 11வது கேள்வி, எரிக்சன் மனிதனின் வளர்ச்சி படிநிலைகள் டேஷ் என்கிறார். எரிக்சன் மனிதனின் வளர்ச்சி படிநிலைகள் டேஷ் என்கிறார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 7, 8, 9, 10. 12வது கேள்வி, கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம். கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 7 முதல் 12 ஆண்டுகள், 1 முதல் 6 ஆண்டுகள், 13 முதல் 16 ஆண்டுகள், 17 வயதிற்கு மேல். 13வது கேள்வி, ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜே குறிப்பிடுகிறார். ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜே குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையில் விரிசை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆண்டுகளில் வரிசை தொடர்புன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக விரிசைன்னு இருக்குது. அதை வரிசை தொடர்பு என்று வாசித்து கொள்ளுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4 முதல் 7 ஆண்டுகள், 3 முதல் 6 ஆண்டுகள், 2 முதல் 5 ஆண்டுகள், 7 முதல் 8 ஆண்டுகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது 14வது கேள்வி. ஒரு குழந்தை 10 என்று எழுதுவதற்கு பதிலாக 01 என்று எழுதுவதை டேஷ் எனலாம். ஒரு குழந்தை 10 என்று எழுதுவதற்கு பதிலாக 01 என்று எழுதுவதை டேஷ் எனலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இடைவெளி தர்க்க சிந்தனை வளர்ச்சி, குறைபாடுள்ள தர்க்க சிந்தனை வளர்ச்சி, அதிக தர்க்க சிந்தனை வளர்ச்சி, சாதாரண தர்க்க சிந்தனை வளர்ச்சி. 15வது கேள்வி, குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் டேஷ். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிளேட்டோ, வெக்ஸலர், ரூசோ, பீனே சைமன். அடுத்து 16வது கேள்வி, தமிழகத்தில் 210 நாட்களை வேலை நாட்களாக கொண்ட பள்ளி டேஷ். தமிழகத்தில் 210 நாட்களை வேலை நாட்களாக கொண்ட பள்ளி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கேந்திரிய பள்ளி, தொடக்கப்பள்ளி. 17வது கேள்வி, எதிர்மறையான தன்னடையாள உணர்வை பெறும்போது குழந்தைகளுக்கு ஏற்படுவது டேஷ். எதிர்மறையான தன்னடையாள உணர்வை பெறும்போது குழந்தைகளுக்கு ஏற்படுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உடல் நலக்குறைவு, செயல்திறன் குறைவு, அறிவு திறன் குறைவு, மனநல குறைவு. 18வது கேள்வி, சிடுசிடுக்கும் தன்மை என்பது டேஷ். சிடுசிடுக்கும் தன்மை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உணர்வால் வலிமையற்றும் உடலால் வலிமையற்றும் இருத்தல். அடுத்த ஆப்ஷன் உணர்வால் வலிமையாகவும் உடலால் வலிமையற்றும் இருத்தல். அடுத்த ஆப்ஷன்ஸ் உணர்வால் வலிமையற்றும் உடலால் வலிமையுடனும் இருத்தல். அடுத்த கடைசி ஆப்ஷன் உணர்வால் வலிமையாகவும் உடலால் வலிமையாகவும் இருத்தல். இது குழப்பமில்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து 19வது கேள்விக்கு வந்திருக்கோம். சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர். சமூக ஒப்பந்தம் இதை எழுதியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரூசோ, கார்ல் ரோஜர்ஸ், கிராஃப்ட், ஹால்பேன். 20வது கேள்விக்கு வந்திருக்கோம். குழந்தை கல்வியுடன் தொடர்பில்லாதவர். குழந்தை கல்வியுடன் தொடர்பில்லாதவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ப்ரோஃபல், ரூசோ,
ஸ்ரீ அரவிந்தர் பெஸ்டலாசி. 21வது கேள்வி, வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் டேஷ். வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 20 முதல் 40 ஆண்டுகள், 40 முதல் 60 ஆண்டுகள், 10 முதல் 20 ஆண்டுகள், 30 முதல் 60 ஆண்டுகள். ஒவ்வொரு கேள்வியையும் ஓரிரு முறை பார்த்துவிட்டு விடைகளை எழுதுங்கள். சில இடங்களில் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 22வது கேள்வி, ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவது. ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அட்ரினலின், தைராக்சின், பிட்யூட்ரி, பாரதைராய்டு. 23வது கேள்வி, இரத்தத்தில் உள்ள பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது. இரத்தத்தில் உள்ள பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பிட்யூட்ரி, அட்ரினலின், பாரதைராய்டு, தைராக்சின். 24வது கேள்வி, அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன். அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தைராக்சின், பாரதைராய்டு, பிட்யூட்ரி, அட்ரினலின். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் யூனிட் 4னுடைய 25வது கேள்வி, புரோட்டீனின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது. புரோட்டீனின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தைராக்சின், பாரதைராய்டு, பிட்யூட்ரி, அட்ரினலின். இந்த தேர்வை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எழுதி கொண்டிருக்கும் அனைவரும் நமது வாட்ஸ்அப் குழுவில் உங்களது விடைகளை பகிர்ந்து உங்கள் மதிப்பெண்களையும் உங்களுக்கு தேவையான PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கே பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.